இன்றைக்கி கூவம் ஆறை எப்படி சுத்தம் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கூவம் ஆறை எப்படி சுத்தம் பண்ணுறது? ஃபஸ்ட்டு அந்த கூவம் ஆறு 2 சைடும் சுத்தம் பண்ணணும். க்ளீனாக எல்லாத்தையும் குப்பைகள்லாம் அகற்றணும். பெரிய பெரிய கண்டெய்னர்ஸை கொண்டு வந்து குப்பைகளை அகற்றணும். அப்புறம் வந்து சென்னை மெட்ரோபாலிட்டன் சிட்டி வந்து எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். கூவம் ஆறில் இட் இஸ் 75 கிலோமீட்டர்ஸ் லாங்னு நினைக்கிறேன் கூவம் ஆறு. ஆனால் சென்னைக்குள்ளே எப்படியும் 30 சென்டிமீட்டர்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் லாங் இருக்கலாம். அதை எவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த மக்களையெல்லாம் பக்கத்துலேயே மூவ் பண்ணணும். ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் பக்கத்துலேயே அவங்களுக்கு மூவ் பண்ணி அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி நல்ல குவாலிட்டியாக கட்டி கொடுத்து அவங்கள மூவ் பண்ணணும். மீன்வைல் பேரலாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும். அப்புறம் தண்ணி எங்கே ஸ்டக்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து தூர்வாரணும். நல்லா தூர்வாரிட்டு அப்புறம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு குப்பை போடுறதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஃபென்ஸ் வைக்கணும். இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு ரிலீஸ் ஆகிற இடத்தையெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவுட்லெட் மாதிரி வச்சு ஐஓடி மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணி அது பேரலாக ரவுட் பண்ணணும். வேறு பைப்லைனில் அதை சூவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் மூலயமா க்ளீன் பண்ணி கிளென்ஸ்ட் வாட்டரை உள்ளே விடணும் ரிவருக்குள்ளே. அதே மாதிரி சிஸ்டர் சிட்டிஸ்ன்னு இருக்குது சென்னைக்கு, லைக் டெக்ஸஸ் இருக்குது, அதில் ஆஸ்டினில். அங்கே வந்து எப்படி ஆறை சுத்தம் பண்ணுறதுன்னு ஐடியாஸ் கேட்கலாம். நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஜப்பான்லேருந்து எக்ஸ்பர்ட்ஸை கொண்டு வந்து இந்த ரிவரை க்ளீன் பண்ணலாம். இது மாதிரி கண்டிப்பாக பண்ணால் அதுதான் மாற்றம். கண்டிப்பாக கூவம் சென்னைக்கு பெரிய மாற்றமாக இருக்கும். தண்ணீர் பற்றாக்குறையும் தீரும். இந்த எல்னினோ அது இதுன்னு நம்ம முதல்ல கையேந்தி நிற்கிறத பக்கத்து ஸ்டேட்டில் நிப்பாட்டுறதுக்கு இந்த மாதிரி தூர்வாறுதல், புதிய நீர்நிலைகளை உருவாக்குதல், புதிய நீர்நிலைகளை தொட்டிகளை உருவாக்குதல்னு கண்டிப்பாக செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். கூவம் ஆறை சுத்தம் பண்ணால் எப்படி இருக்கும், சென்னை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். நிறைய பல நேட்டிவ் மரங்கள், வேப்ப மரங்கள், அந்த மாதிரி மரங்களை நட்டால் எப்படி இருக்கும், ஆலமரங்கள் எப்படி யோசித்து பாருங்கள், எவ்வளோ பிரமாதமாக இருக்கும்.